நிலவில் பொருள்கள் எடையிழக்கும், நீரிலும் பொருள் எடையிழக்கும், காதலில் கூட எடையிழக்கும். இன்று கண்டேனடா, அதை கண்டு கொண்டேனடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான விளாகாகவும் இருக்கும், ஹோம் மேக்கர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விளாகாகவும் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் சென்னையிலேருந்து அக்கா வீட்டுக்கு வந்தேன். ஒரு 1 வீக் பக்கம் ஆயிடுச்சு. இந்த ஒரு 1 வீக் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. இதே நான் சென்னையில் இருந்தேன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப போரிங்காக போயிட்டே இருக்கும். ஏன்னா நானும் நக்ஷகுட்டி மட்டும்தான் தனியாக இருப்போம். இங்கே அக்கா வீட்டுக்கு வரும்போதே அம்மா அப்பாவையும் கூடவே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே குழந்தைங்க கூட அம்மா அப்பா அக்கான்னு எல்லாரும் ஹாப்பியாக 1 வீக் எப்படி போச்சுன்றதே எங்களுக்கு தெரியல. எனக்கு என்னோட அக்கா வீட்டுக்கு போகிறது என்னோட அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். அக்கா வீடு அப்படின்ற ஒரு ஃபியரே இருக்காது. போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், திரும்ப ரிட்டர்ன் கிளம்பும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 நாள்லேயே கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தோம். பட் போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால சரி இதோட போக வேணாமேன்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இந்த விளாக் நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முதல் நாள் எடுத்த விளாக் தான். எனக்கு நல்ல த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த ஒரு 2-3 நாளாகவே என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து விளாக் எதுவுமே போட முடியல. வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அந்த ஒரு 2 நாள் விளாக் அப்லோட் பண்ணது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு 2-3 சிஸ்டர் சொன்னாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுங்க சிஸ்டர், இந்த விளாக் நல்லா இல்லை அப்படின்னு. பட் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்னால தான் என்னால் போட முடியாமல் இருந்தது. இனிமேல் நம்ம விளாகில் வாய்ஸ் ஓவரோட தான் விளாக் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு முதல் நாள் ஈவினிங் போல் மாடியில் போயிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அம்மா அப்பா தான் அவங்கள கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. மொத்தமாக ஸ்நாக்ஸ் பாக்ஸை தூக்கிட்டு வந்து உட்காந்து எல்லாருமே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அக்கா மாமா வெளியில் போயிருந்தாங்க, குழந்தைங்களுமே மாடியில் இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் போய் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன். ஃப்ரிட்ஜு கொஞ்சம் தூசி படிஞ்சிருந்தது, உள்ளே எல்லாம் கொஞ்சம் மாவெல்லாம் சிந்தி இருந்தது. சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னா அக்காவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். நானும் ஒரு 2 நாளாகவே நினச்சிட்டு இருக்கேன். பட் ஓப்பன் பண்ணாலே திரிஷன் குட்டியும் நக்ஷு குட்டியும் ஓடி வந்துடுறாங்க. அவங்கள கீழே வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி மாடியில் இருக்கிறத பார்க்கவுமே சரி அப்போ இன்னைக்கு நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜில் ஒரு பக்கமாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு டோர் சைடு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் நிறைய வந்து திங்ஸ் அக்கா வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக வெளியில் வைக்கிறதுக்கும் இடம் பத்தாது. அதனால நான் இப்படி தான் க்ளீன் பண்ணேன். என்னோடய வீட்டிலலாம் மொத்தமே கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா திங்ஸையும் ஒரே தான் எடுத்து வெளியில் வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். அக்கா வீட்டில் ஃப்ரிட்ஜில் திங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால ஒவ்வொரு சைடாக தான் நான் க்ளீன் பண்ணினேன். எங்கள் வீட்டில் வந்து பக்கத்துலேயே கடை இருக்கும், அதனால் வந்து நானே வாங்கி வச்சுப்பேன் அப்பப்போ. ஆனால் அக்கா வீட்டில் கடைகள் எதுவுமே பக்கத்தில் இல்லை, அதனால மொத்தமாக வாங்கி வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜில். உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சேன். மேலெல்லாம் என்னால் க்ளீன் பண்ண முடியல, அதுக்குள்ளே குழந்தைங்க கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டீ எல்லாருக்கும் போடணுமேன்னு சொல்லிட்டு இதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அக்காவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு மதியமே மூவி பார்த்துட்டு நான் அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து பூண்டெல்லாம் உரிச்சு வச்சோம். இங்கே அக்கா வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்க்காத மூவியெல்லாம் ஒவ்வொன்றா டெய்லி பார்த்துட்டு இருக்கதா வேலையாக இருந்தது. அதில் இந்த அமரன் மூவி ரொம்ப நாளாக நானும் நினச்சிட்டு இருந்தேன் பார்க்கணுன்னு. பட் பார்க்கவே முடியல. நேற்று நைட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு அமரன் மூவியும் உட்காந்து பார்த்துட்டேன். வீட்டில் எல்லாரும் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க, நான் மட்டும்தான் பார்க்காம இருந்தேன். நானும் பார்த்துட்டேன். அக்காவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பல்காகவே தான் அரைச்சி வைப்போம் எப்போவுமே. அவங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு போனோம் அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துக்கு அவங்க வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அக்கா அரைச்சி வைப்பீங்க அப்படின்னு. நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சியை விட பூண்டு அதிகமாக போட்டு தான் அரைச்சி வைப்போம். அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது அதில் கூடவே கொஞ்சமாக கல் உப்பு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சா ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். அக்காவுக்கு இப்போ நான் அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குறைஞ்சது ஒரு 2 மாதத்துக்காவது வரும். அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே அரைச்சி வச்சுக்கோங்க. காலையில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எடுத்து போட்டு சமைச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதுக்கப்புறமா அடுத்ததாக நான் லக்கேஜ் பேக் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். மறுநாள் ஊருக்கு கிளம்புற மாதிரி பிளானு.
அப்போதான் அக்காவும் மாமாவும் வந்து சொன்னாங்க, நாளைக்கு ஒரு நாள் வீட்டில் இருங்க, கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆகிடுச்சு, அம்மா கடையும் ரொம்ப நாளாக லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வேறு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லவும், அப்போ மார்னிங் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்கள் லக்கேஜையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம், காலையில் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே மதியம் போல எங்களை அப்படியே ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் டே வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்ததுமே அம்மா தான் குக்கிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எந்திரிச்சு குழந்தைங்களெல்லாம் கிளம்பி விட்டுட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். அக்கா ப்ரெட்டு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்து ஜாமெல்லாம் வந்து தடவி வச்சுட்டு இருந்தாங்க. ப்ரெட்டில் தடவி வைக்கிற ஜாம் என்ன ஜாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அன்னைக்கு நக்ஷகுட்டிக்கு பர்த்டே கேக் ரெடி பண்ணாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ண க்ரீம் தானாம். பட் டேஸ்ட் வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருந்தது, சூப்பராக இருந்தது. மார்னிங் ஒரு 6:30 மணிக்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில தான் அக்கா சொன்னாங்க பட்டீஸ்வரன் கோவில் இதுதான் அப்படின்னு. சரி இங்கேயும் இறங்கி சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இறங்கி போய் சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போனோம். போகும்போதே பார்த்தா யானை வந்து குளிச்சிட்டு இருந்தது அழகா. யானை குளிக்கிறது தூரத்துல இருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி பக்கத்தில் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தேன். யானை கொஞ்சம் நல்லாவே மிரட்டி விட்டுருச்சு, பயந்துட்டேன் நான் ரொம்ப. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்ததே எங்கள் மாமா தான் எடுத்தாங்க. அவங்க கிட்ட தான் எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் தான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதாவது அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது தண்ணியை பாதியில் ஆஃப் பண்ணிட்டாங்களா, அதனால தான் யானைக்கு கொஞ்சம் கோவமாயிடுச்சு. வீடியோவில் எல்லாருமே ஒன்றா நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் தான் முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். யானை பயம் காட்டி கொஞ்சம் தண்ணியையும் என் மேலே அடிச்சு விட்டுருச்சு. அந்த பயத்தில் நான் ஓடிட்டேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்றா தான் நின்றுட்டு இருந்தாங்க. எப்போ என் பக்கத்தில் வந்து நின்னாங்கன்னு கூட நான் கவனிக்கல. நான் அந்த பக்கம் ஓடினதுக்கப்புறமா தான் பார்த்தா எல்லாரும் என் பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் கவனித்தேன் எல்லாரும் இங்கே நிற்கிறதவே. அன்றைக்கி ரொம்ப காமெடியாக இருந்தது. எல்லாரும் ரொம்ப நேரமாக சிரிச்சிட்டே இருந்தோம் அங்கே உட்காந்து. அதுக்கப்புறமா தான் சரி டைம் ஆயிடுச்சே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மருதமலை கோவிலுக்கு அப்படியே கிளம்பியாச்சு. அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் காரில் போயாச்சு. அங்கேருந்து ஸ்டெப்ஸு வந்து ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நாங்கள் ஏறி மேலே போனோம். அதுவுமே நக்ஷகுட்டி அந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே ஏறி அவளே வந்துட்டா. நாங்கள் லைனில் போய் நின்னதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரத்தில் சாமி பார்த்தாச்சு. செவ்வாய்க்கிழமைன்றனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது கோவில். எப்போவுமே முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அடிக்கடி முருகன் வர வைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது உண்மைதான். அக்கா வீட்டுக்கு போகிறப்போலாம் இப்போல்லாம் மோஸ்ட்லி நாங்கள் மருதமலை கோவிலுக்கு போயிட்டு தான் வந்துட்டுருக்குறோம். சாமி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. நிலவில் பொருள்கள் எடை இழக்கும், நீரிலும் பொருள் எடை இழக்கும், காதலில் கூட எடை இழக்கும், இன்று கண்டேனடா. கோவில் வாசல்லையே இந்த டாய்ஸ்லாம் பார்த்ததுமே நக்ஷகுட்டி கத்த ஆரம்பிச்சிட்டா, அம்மா பொம்மை அம்மா பொம்மைன்னு. உடனே அக்கா கூட்டிகிட்டு போய் கடையில் டாய்ஸும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அது என்னவோ அவளுக்கு இந்த டெடிபியர் பொம்மை தான் ரொம்ப பிடிக்குது. போனவுடனே எடுத்து வச்சுட்டு வேற என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறா, அதுதான் வேணும் அப்படின்னு நிற்கிறா. அந்த டெடிபியரை பார்க்கும்போது அவளுக்கு அப்படியே மோட்டு மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோட்டு பொருள் இப்போல்லாம் அடிக்கடி விரும்பி பார்க்குறா. முன்னாடிலாம் வெளியில் போனால் எதுவுமே கேட்க மாட்டா. பார்த்தா இப்போல்லாம் வெளியில் போனாலே இந்த டெடிபியர் கடையை பார்த்துட்டா போதும் வேணும் வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறா. அவள் எடுத்து வச்ச பொம்மையே கடைசியில் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வர வழியிலேயே ஒரு மரத்தடியில் காரை நிப்பாட்டிட்டு அங்கேயே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. சிங்காநல்லூருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலே ஒரு டீ ஷாப்பில் டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு அக்கா மாமா அப்படியே கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. நாங்களும் நைட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. வந்ததுமே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் ரொம்ப ஸ்லோவாக தான் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சிம்பிளாக ரசம் வச்சு கடலைப்பருப்பு அப்பளம்லாம் போட்டு கூட்டு தான் வச்சுருந்தேன். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? கடலைப்பருப்பு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கடலைப்பருப்பு அப்பளப்பு கூட்டு ரொம்ப பிடிக்கும். சென்னையில் ஒரு நாள் ஆசையாக இருக்கே, சரி இன்னைக்கு செய்யலான்னு சொல்லி கடையில் போய் கேட்டேன். நாங்கள் இந்த அப்பளத்துக்கு பேர் மோதிர அப்பளம்னு சொல்லுவோம். இந்த அப்பளம் இருக்கான்னு சொல்லி கடையில் கேட்டதுக்கு இந்த அப்பளம்லாம் இங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பளப்பு கூட்டு இந்த அப்பளத்தில் செஞ்சாதான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா வீட்டுக்கு வந்ததுமே செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சாச்சு. நிலவில் பொருள்கள் எடை இழக்கும், நீரிலும் பொருள் எடை இழக்கும், காதலில் கூட எடை இழக்கும், இன்று கண்டேனடா.
கூட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், என்கிட்ட குட்டி குட்டி சின்ன வெங்காயம்ன்றனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மோதிரப்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் பொரிய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது. காதல் தாய்மை இரண்டு மட்டும் பாரம் என்பதை அறியாது. இந்த அப்பளத்தை ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாம்பார் கூட வச்சு சாப்பிடும் போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அப்பளத்தை கூட்டாக வச்சு சாப்பிடும்போது ரசம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கூட்டு பண்ணுறதுக்கு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு வேக வச்சுருந்தது ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியை மசிச்சு விட்டுட்டு இப்போ இதையுமே சேர்த்து ஆட் பண்ணிடலாம். கடாயில் வேக வச்சுருந்த கடலைப்பருப்பை கடாயில் ஆட் பண்ணதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு அப்பளத்துலேயே உப்பு அதிகமாக இருக்கும், அதனால உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா மசாலா ஐட்டமுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா தண்ணியுமே நல்லா வத்தினதுக்கு அப்புறமா அப்பளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்பளத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்பளம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்பளம் நல்லா ஊற தண்ணியை நல்லா உறிஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும். நம்ம செஞ்சுருக்க இந்த அப்பளப்பு கூட்டு ஒரு 5-6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். இந்த கூட்டு ரசம், சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு ரசம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த அப்பளப்பு கூட்டு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்லையும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த விளாக் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.